அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் அல்லது கேரளாவில் அல்லது கர்நாடகா, ஆந்திராவில் இந்து கோயில்களிலே நுழைகிற போராட்டங்களில் தலித்துகளை அந்த கோயில் உள்ளே அழைத்து சென்று போராட்டம் நடத்தியதாக நாம் அறிந்தவரை எங்கும் தெரியவில்லை. எந்த தலித்து மக்களையும் கோயிலே உள்ளே நுழைவதற்காக அழைத்து சென்று ஒரு போராட்டம் நடைபெற்று தமிழகத்தில் அந்த போராட்டம் வெற்றி பெற்றதாக எந்த பதிவும் எந்த சான்றும் இதுவரை இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்முடைய தலித் இளைஞர்கள், நம்முடைய தலித்து சமூகத்தை சார்ந்த மாபெரும் அறிவாளிகள் எல்லாம் இன்றைக்கு கேரள வைக்கத்திலே தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய கோயில் நுழைவு போராட்டத்தை ஒரு பெரும் போராட்டமாகவும், அது ஏதோ தலித்து மக்களை அந்த கோயிலுக்குள்ளே அழைத்து சென்று நடத்திய ஒரு போராட்டத்தை போன்று ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் அந்த கோயில் நுழைவு போராட்டத்தை பெரிய அளவிலே கொண்டாடுகிற ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் தலித்துகள் இந்து மதத்தில் எந்த இடத்தில் வருகிறார்கள் என்று சொன்னால், வருணமாக பிரிக்கப்பட்டிருக்கிற இந்து வருணத்தில் 4 வருணங்கள் தான் இருக்கிறது. அதில் பிராமணர்கள் என்கிற ஒரு வருணம் இருக்கிறது, சத்திரியர்கள் என்று ஒரு பிரிவு இருக்கிறது, வைசியர்கள் என்று ஒரு பிரிவு இருக்கிறது, சூத்திரர்கள் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. இந்த 4 வருணங்களிலும் வராத ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் தான் பட்டியல் சமூகமாக தீண்டத்தக்காத மக்களாக வெளியிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வசிப்பிடம் வேறு ஒரு பகுதியிலே இருக்கிறது. இந்த 4 வருணத்தவர்களும் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில்தான் இந்து கோயில்கள் இருக்கிறது. எனவே அந்த கோயில் பகுதிகளிலே வசிக்கக்கூடிய வருணத்தை சார்ந்தவர்கள் அந்த கோயிலுக்குள்ளே நுழைய முடியாத நிலை சில அந்த சாதிய உயர்வு மனப்பான்மையிலே அது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் நடந்த அந்த கோயில் நுழைவு போராட்டங்கள்லாம் இந்த வருணத்துக்கு உட்பட்ட சூத்திரர்களை கோயிலுக்குள்ளே அழைத்து சென்று போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். எனவே அந்த சூத்திரர்களை யாருக்கு எதிராக அழைத்து சென்று போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிராமணர்களுக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. பிராமணர்கள் ஒருபோதும் சூத்திரர்களுக்கு எதிராக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அல்லது சூத்திரர்களாக இருக்கக்கூடிய அந்த சாதி இந்துக்களை கோயில் உள்ளே வரக்கூடாது என்று அவர்கள் பெரிய அளவிலே தாக்குதல் நடத்தி சூத்திரர்களுடைய குடியிருப்புகளை எல்லாம் கொளுத்தி அந்த சூத்திரர்களை படுகொலை செய்கிற அளவிற்கு எந்த பிராமணனும் துணிந்ததில்லை. ஆகவே அப்படி துணியாத அந்த பிராமணர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே இந்த சூத்திரர்களை அழைத்து சென்று போராட்டம் நடத்தி அல்லது கோயில் நுழைவு போராட்டம் நடத்துவதிலே அது ஒரு மாபெரும் வெற்றியாக நாம் பார்க்க முடியாது. ஆனால் அதே கோயிலுக்குள் தீண்டத்தகாதவனாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை அந்த கோயிலுக்குள்ளே அழைத்து சென்றிருந்தால் இந்த சூத்திரர்கள் முதலிலே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை படுகொலை செய்திருப்பார்கள். பட்டியல் சமூகத்தினுடைய குடியிருப்புகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கும். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அது முன்னின்று நடத்தியவர்கள் காணாமல் போயிருப்பார்கள். பட்டியல் சமூகம் சின்ன பின்னமாக்கப்பட்டு அவர்கள் ஊரை விட்டே விரட்டப்பட்டிருப்பார்கள் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியிருந்தால். எனவே பட்டியல் சமூகத்தை சார்ந்த தீண்டத்தகாதவர்களை எந்த கோயிலுக்குள்ளும் அழைத்து சென்று நடத்தாத போராட்டத்தில் ஏன் தலித்துகள் இவ்வளவு பெரிய விழாவாக அதை கொண்டாட வேண்டும் என்பது நமக்கு ஒரு மாபெரும் கேள்வியாக இருக்கிறது. ஒரு இந்து வருணத்திலே இருக்கக்கூடிய 4 வருணத்திலே அதில் கீழ் வருணமாக இருக்கக்கூடிய சூத்திரர்களை எந்த ஆயுதமும் இல்லாமல் எந்த சூத்திரர்களுக்கு எதிராக எந்த தாக்குதலையும் நடத்தாமல் இருக்கக்கூடிய பிராமணர்கள் இடத்திலே போய் போராட்டம் நடத்துவது என்ன பெரிய வெற்றியை நாம் பார்க்க முடிகிறது? இன்றும் தலித்துகள் காந்தாரி கோயிலில் காந்தாரி சிலை வைத்ததற்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ கோயில்களிலே தேங்காய் உடைத்ததற்காக, கோயில் உள்ளே நுழைந்ததற்காக தலித்துகள் படுகொலை செய்யப்பட்ட காட்சிகளை நாம் தமிழகத்திலே பரவலாக வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். ஆனால் இவற்றிற்கெல்லாம் முன்னோட்டமாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். இதையெல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். காலாராம் கோயில் போராட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முன்னெடுத்து அந்த கோயில் போராட்டத்தை நடத்தினார். இந்த காலாராம் கோயில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், மகாராஷ்டிரா மாநிலத்தில்
நாசிக் என்கிற இடத்திலே அந்த காலாராம் கோயில் இருக்கிறது. சரி, இந்த நாசிக் கோயிலை ஏன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்? ஏன் அந்த காலாராம் கோயிலை டாக்டர் அம்பேத்கர் நுழைவு போராட்டத்துக்கு தேர்ந்தெடுத்தார் என்றால், மற்றவர்களைப் போல பிராமணர்கள், ஆயுதம் தூக்காத பிராமணர்களை, கத்தி எடுக்காத பிராமணர்களை அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒருவரை அழைத்து சென்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போராட்டம் நடத்தவில்லை, அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தவில்லை. ஆனால் மாறாக காலாராம் கோயிலில் போராட்டம் நடத்துவதற்கு டாக்டர் அம்பேத்கர் அறைகோல் விடுத்தார். காலாராம் கோயில் எவ்வாறு கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், காலா என்கிற அந்த இந்தி வார்த்தைக்கு தமிழிலே மொழிபெயர்த்தால் கருப்பு என்று பொருள். எனவே அந்த கருப்பு நிறத்திலே அந்த ராமர் அங்கே இருக்கிறார், லட்சுமணனுடைய அங்கே இருக்கிறார். அதே போல ராமர், லட்சுமணன், கிருஷ்ணர் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள்களுடைய சிலை கருப்பு நிறத்து சிலைகள் அங்கே இருக்கிறது. கோதாவரி நதிக்கரையிலே நாசிக் நகரத்திலே அமைந்திருக்கிற இந்த கருப்பு சிலை கொண்ட கோயிலாக இருப்பதால் அது காலாராம் கோயில் என்று அறிவிக்கப்பட்டு பெயர் சொல்லப்படுகிறது. இப்படிதான் இருக்கு. அது ஏன் நாசிக் என்று அந்த பெயர் வந்ததாக சொன்னால், ராமர் வனவாசம் 14 ஆண்டுகள் அயோத்தியை ஆண்டபோது, வனவாசம் சென்றபோது இந்த நாசிக் என்கிற இந்த பகுதியை தான் அவர் இருப்பிடமாக கொண்டிருந்ததாக இந்து புராணங்கள் சொல்லுகிறது. அப்படி ராமர் வனவாசத்தின் போது அங்கே தங்கியிருந்த போது லட்சுமணன் ராவணனுடைய தங்கை நூற்பங்கையை அங்குதான் மூக்கை அறுத்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த மூக்கு என்கிற ஹிந்தி வார்த்தைக்கு நாசிக் என்று பொருள். நாசி என்றால் மூக்கு என்று பொருள். எனவே நாசியை அறுத்ததால் அது நாசிக் என்று இந்துக்களால் கற்பிக்கப்படுகிறது. எனவே அது கருப்பு நிறத்து சிலையாக ராமர் சிலை இருந்ததால் அது காலாராம் கோயில் என்றும், அந்த நூற்பங்கையை மூக்கை அறுத்த காரணத்தினால் அந்த இடத்திற்கு பெயர் நாசிக் என்றும் பெயர் பெற்றதாக இந்து புராணங்கள் சொல்லுகிறது. ஆனால் இந்த கோயில் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது என்று சொன்னால், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனே பார்ப்பனர்களான பேஸ்வாக்கள் என்று சொல்லக்கூடிய பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டிலே இந்த கோயில் இருந்தது. இதுதான் அந்த நாசிக் கோயிலை பற்றிய ஒரு வரலாறு. சரி, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏன் அந்த கோயில் மீது, அந்த கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற ஒரு அக்கறை இருந்தது என்று சொன்னால், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாசிக் என்கிற நகரம் ஒரு காலத்திலே மௌரிய சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஒரு நகரமாக இருந்தது என்று வரலாற்றிலே கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடிக்கிற போது அந்த மௌரியர் அசோக சக்கரவர்த்தி இறந்து 50 ஆண்டுகள் கழித்து சாதவாகனர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சாதவாகனர்கள் இந்த இடத்தை, இந்த தேசத்தை அவர்கள் கட்டுப்பாட்டிலே கொண்டு போய் கிமு 207 199 ஆண்டுகள் வரை அந்த பகுதியிலே ஆட்சி செய்கிறார் என்கிற தகவலை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்டுபிடிக்கிறார். அந்த இடத்திலே ஒரு பௌத்த துறவிகளுக்காக ஒரு மாபெரும் புத்த விகார் கட்டப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த புத்த விகார் கட்டப்பட்டு அந்த புத்த விகாரை சாதவாகன மன்னர்களான கிருஷ்ணா என்பவர் அரியணை ஏறிய போது இந்த பௌத்த தலத்தை, அந்த பௌத்த விகாரை கட்டியிருக்கிறார் என்கிற ஒரு தகவலை இதை கண்டுபிடிக்கிறார். எனவே அந்த துறவிகளுக்காக அந்த கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த இடத்திலே நாகனிகா, சதர்கனி போன்றவர்களும் ஒரு மாபெரும் ஆட்சியை செய்திருக்கிறார்கள். வேதிர்ஸ்ரீ என்பவர் ஒரு மிகப்பெரிய ஆட்சியை செய்திருக்கிறார் என்று நானேகாட் கல்வெட்டு கூறுகிறது. இப்படி பௌத்த ஒரு சாம்ராஜ்யத்தை அந்த இடத்திலே கட்டவிழ்த்து அது ஒரு மாபெரும் நகரமாக இருந்த காரணத்தினால், எனவே இந்த நகரத்தை பிற்காலத்திலே குஷானர்கள் கைப்பற்றிதான் அந்த பௌத்த விகாரை இந்து கோயிலாக மாற்றியிருக்கிறார்கள் என்கிற அந்த வரலாற்று உண்மையை கண்டுபிடித்து, எனவே இங்கு இருக்கிற இந்து கோயில்கள் எல்லாம் ஒரு காலத்திலே பௌத்த விகார்களாக இருந்தது என்கிற வரலாற்றை உணர்த்துவதற்காக, அதிலே அந்த கோயில்களிலே நமக்கு உரிமை இருக்கிறது என்பதற்காக இந்த கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார். இந்த கலாராம் கோயில் நுழைவு போராட்டத்திலே டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நுழைந்த போது அங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் அந்த அரசு உதவி பெற்று,
அதாவது அனுமதி பெற்று, ஆங்கிலேய ஆட்சியிலே அனுமதி பெற்று அந்த கோயில் நுழைவு போராட்டத்தில் நுழைவதற்கு உரிய அனுமதியோடு உள்ளே நுழைந்த போதே அங்கே நிறைய பேருக்கு, ஏராளமான நம்முடைய சகோதரர்களுக்கு மண்டை உடைக்கப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் மீதும் கற்கள் வீசப்பட்டது. அவர்கள் தேரை வெடம் பிடித்து இழுக்க முடியாமல் திணறடிக்கப்பட்டார்கள். அந்த கோயில்கள் மூடப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அங்கே அமர்ந்து போராட்டம் நடத்தினார் என்பதை நாமெல்லாம் அறிவோம். எனவே நாம் போற்ற வேண்டுமானால் அண்ணல் அம்பேத்கர் நடத்திய காலாராம் கோயில் நுழைவு போராட்டத்தையும், அதிலே மண்டை உடைபட்டு அதிலே வழக்கு வாங்கி அதிலே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட நம்முடைய சகோதரர்களை நாம் நினைவு கூற வேண்டும். அண்ணல் அம்பேத்கருடைய தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டும். நமக்கு இங்கு இருக்கிற கோயில்கள் பௌத்த விகாரங்களாக மாறி இருக்கிற அந்த இந்து கோயில்களை மீட்க வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று உண்மை எடுத்து சொல்லுகிற ஒரு போராட்டமாகத்தான் நாம் கோயில் நுழைவு போராட்டத்தை பார்க்க முடியும். இங்கே இருக்கிற ஏராளமான கோயில்கள் பௌத்த விகாரங்களாக இருந்த கோயில்கள், பௌத்த விகாரைகள் தான் இந்து கோயில்களாக மாற்றப்பட்டு இருக்கிறது என்கிற இந்த வரலாற்றை நாம் நம் சகோதரர்களுக்கு உணர்த்த வேண்டும். இந்த வகையில்தான் தலித்துகள் கோயில் நுழைவு போராட்டங்களை அணுக வேண்டும். பார்ப்பனர்கள், நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அதே பகுதியில் இந்துவாக வாழக்கூடிய ஒருவனை அந்த கோயிலுக்குள்ளே அழைத்து சென்று, பிராமணர்கள் 10 பேரை அழைத்து சென்றாலே அவர் வீடுகளிலே ஓடி பதுங்கிக் கொள்வார்கள். அப்படி நடத்திய ஒரு கோயில் நுழைவு போராட்டத்தை ஏதோ ஒரு மாபெரும் உலக யுத்தத்தை போல நம்முடைய சகோதரர்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். எனவே அண்ணல் அம்பேத்கருடைய தியாகங்களை மறைப்பதற்கும் பௌத்த விகார்களை நாம் மீட்பதற்குமான ஒரு தடையாக இந்த புரிதல்கள், இவ்வாறான புரிதல்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் எதிர்காலத்திலே நம்முடைய வரலாற்றை மீட்டெடுப்பதிலே நாம் குறைவுள்ளவர்களாக மாறிவிடுவோம். எனவே நீங்கள் நம்முடைய இந்த கோயில் நுழைவு போராட்டத்தை மிக நுட்பமாக நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நன்றியோடு விரைவில் நன்றி, வணக்கம்.